எதுக்காக உங்களுக்கு இந்த வீடியோ? பேக் பெயின் இருக்கு, நான் வந்து முதுகுல ஆல்ரெடி வந்து எபிடல் இன்ஜெக்ஷன் போட்டுட்டேன், இல்ல என்ன போட சொல்றாங்க, என்ன ஆபரேஷன் பண்ண சொல்றாங்க, ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கு, ஸ்பைன்ல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, பல்ஜ், ப்ரொட்ரூஷன், எக்ஸ்ட்ரூஷன், இல்ல ஆனுலர் டியர் இருக்கு, டிஸ்டிசிஸ் இருக்கு, அப்படி என்னவா இருந்தாலும் சரி, உங்களோட ரிப்போர்ட் எனக்கு அனுப்பி விடுங்க, பார்த்துட்டு சொல்றேன். முடிந்த அளவு ஆபரேஷன் இல்லாம சரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்றோம். தேங்க்யூ. நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல், மதுரை. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேர் மகாலட்சுமி, வயசு 54 வயசு ஆகுது, மதுரை தான் அவங்க. சிவியரா பேக் பெயின்னா அவங்களால வந்து சரியா நடக்கவே முடியாது, சுத்தமா அவங்களால குனிய முடியாது. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டுல குனியாம எப்படி இருக்க முடியும்? ஒரு கிச்சன்லயோ இல்ல அவங்களுக்கு பிள்ளைங்களை பாத்துக்கிறதுக்கோ இல்ல ஹஸ்பண்டை பாக்குறதுக்கோ குனியாம எப்படியாவது இருக்க முடியுமா? பட் ஆனா இவங்களால வந்து சுத்தமா குனியவே முடியாது. லைட்டா குனியணும்னு ட்ரை பண்ணா கூட பேக்ல இருந்து, அதாவது வந்து அவங்களுக்கு இடுப்புல இருந்து பட்டெக்ஸ் வழியா வலது காலுக்கு ரொம்ப சிவியரா பெயின் பரவுது. ஏன் இந்த மாதிரி வலி பரவுது அப்படின்னா, அவங்களுக்கு L4 L5 L5 S1 ரெண்டு லெவல்லையுமே டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ஆகி, அதாவது நல்லாவே பல்ஜ் ஆகி வலது காலுக்கு போற நரம்பு அழுத்துது. அதனாலதான் அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பெயின் வந்து சிவியரா இருந்திருக்கு. இவ்வளவு சிவியரா இருந்தவங்களுக்கு நாங்க எந்த மெடிசன்ஸும் கொடுக்கல. அவங்க நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு தான் நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வந்தாங்க. இங்க வந்து நான் 10 நாள் தங்க சொன்னேன். 10 நாள் 9 நாள்லயே அவங்க நல்லாவே சரியாயிட்டாங்க. கம்ப்ளீட்டா நார்மல் ஆகி அவங்களே வந்து நான் 90% மேல நல்லா இருக்கேன், வீட்டுல போய் இனிமே நல்லா ஸ்பைனுக்கான எக்ஸசைசஸ், ஸ்பைனல் எக்ஸ்டென்ஷன், ஸ்பைனல் ஃபிளெக்ஷன், இந்த மாதிரி நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டு நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இதுதான் அவங்களோட ப்ராப்ளம். அதாவது L4 L5 L5 S1 லெவல்ல டிஸ்க் வந்து பல்ஜ் ஆகி, இந்த மாதிரி டிஸ்க் பல்ஜ் ஆயிருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ இது வந்து நார்மல் டிஸ்க், இதுவும் நார்மல் டிஸ்க். இந்த டிஸ்க் எந்த அளவுக்கு பல்ஜ் ஆகி இப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி டிஸ்க் பல்ஜ் ஆகி வெளியில வந்து, இப்போ அதையே கட் பண்ணி இப்படி காமிக்கிறோம். வெர்டிகலா இருந்தது ஹரிசான்டலா கட் பண்ணி காமிக்கும் பொழுது டிஸ்க் இப்படி பல்ஜ் ஆகி இந்த மாதிரி காலுக்கு போற, வலது காலுக்கு போற நரம்பு இப்படி அழுத்துறதுனால அவங்களுக்கு இடுப்புல இருந்து இந்த மாதிரி காலுக்கு வலி பரவுது. இதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வலது காலுக்கு போற நரம்பு அழுத்துறதுனால தான் பிரச்சனை வருது. சில பேஷண்ட்ஸ்க்கு இடது காலுக்கு போற நரம்பு அழுத்துறதுனாலே பிரச்சனை வரும். ஒரு சிலருக்கு ரெண்டு பக்கமுமே வலி வரும். இன்னைக்கு வலது காலில் வரும், நாளைக்கு இடது காலில் வரும். சில நேரம் ரெண்டு காலையுமே வலி பரவ ஆரம்பிக்கும். காலில் மத போற ஆரம்பிக்கும், பாதத்துல வரும். இல்ல சில பேர் காஃப் மசில் மட்டும் பெயின் இருக்குன்னு. ஒரு சிலர் எனக்கு இங்கெல்லாம் வலி இல்லை, இங்க எங்கேயுமே வலி இல்லை, இங்க காஃப் மசில்லையும் கால்லையும் மட்டும் வலி இருக்குன்னு. சில பேர் வந்து எனக்கு வந்து ஊசி போடுற இடத்துல வலி இருக்கு, அதாவது எப்படின்னா இங்கதான் பிரச்சனை, ஆனா அவங்க வலி இங்கதான் இருக்குன்னு. சில பேஷண்ட்ஸ் ஆர்கி கூட பண்ணுவாங்க, எனக்கு முதுகு வலியே கிடையாது, எனக்கு பட்டெக்ஸ்ல தான் பெயின் இருக்கு, தொடையில தான் வலி இருக்குன்னு. அவங்களை நம்ம ப்ராப்பரா செக் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இவங்களே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவங்களுக்கு நாங்க வந்து வந்தோடனே வந்து இவங்களோட எம்ஆர்ஐ எக்ஸ்ரே பாக்குறதுக்கு முன்னாடியே பேஷண்ட்டுக்கு ப்ராப்பரா வந்து அசஸ் பண்ணுவோம். எஸ்எல்ஆர் எப்படி இருக்கு, அதாவது வந்து ஸ்ட்ரைட் லெக் ரைசிங் எப்படி இருக்கு, ஸ்லெம் டெஸ்ட் எப்படி இருக்கு, ஃபேபர்ஸ் டெஸ்ட் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு டெஸ்ட்டும் செக் பண்ணி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இவங்களுக்கு ஸ்கயாட்டிகா இருக்கா, இல்ல வேற என்ன நரம்பு பாதிச்சிருக்கு, எந்த நர்வ் பாதிச்சிருக்குன்றத ப்ராப்பரா செக் பண்ணி தான் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அப்படி இவங்களுக்கு கண்டுபிடிச்சதுதான் இவங்களுக்கு ஸ்கயாட்டிக்கான தான் உங்களுக்கு கண்டுபிடிச்சு ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் கொடுத்து கம்ப்ளீட்டாவே சரி பண்ணி கொடுத்துட்டோம். இது மகாலட்சுமி அம்மாவோட எக்ஸ்ரே ரிப்போர்ட், நம்ம சன் ஹாஸ்பிட்டல் எடுத்தது தான். ஸ்பைன் பார்த்தோம் அப்படின்னா ஓகே, ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கு. பட் லேட்டரல் வியூல பாத்தீங்கன்னா L4 L5 L5 S1 லெவல்ல வந்து L4 L5ல டிஸ்க் ஸ்பேஸ் வந்து வித்தியாசம் வருது. இந்த இடத்துல இந்த இடைவெளி, எலும்புகளுக்குள்ள இடைவெளி ப்ராப்ளம் வருது. L5 S1 லெவல்ல இவங்களுக்கு வந்து மைல்டா வந்துட்டு எலும்பு விலகி இருக்கு, அதாவது ஆன்டீரியர் லிஸ்டிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எலும்பு வந்து லேசா விலக ஆரம்பிச்சிருக்கு. இந்த லைன் வந்து கொஞ்சம் மாறி வருது. அதுதான் அவங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து சிவியரா பெயின் வந்ததுக்கு காரணம். இப்ப நம்ம சன் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல அவங்க கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டாங்க. அவங்க ரிவ்யூ வருது, பாருங்க. தேங்க்யூ. என் பேர் மகாலட்சுமி, எனக்கு 54 வயசு ஆகுது. எனக்கு வந்து ஒரு வருஷமா பேக் பெயினும் இந்த சைடு கூட கால் வலியா இருந்துச்சு. இப்ப பக்கத்துல ஹாஸ்பிட்டல்ல காமிச்சேன், எனக்கு குறையவே இல்லை. அப்புறம் அந்த யூடியூப்பை பார்த்து நான் இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். ஓரளவுக்கு 6 வாரத்துல 6 நாள்ல கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. எனக்கு 10 நாள் எடுக்க சொன்னாங்க. நான் 9 நாளே வீட்டுக்கு போயிருக்கேன். எங்க வீடு வந்து நான் மதுரையில இருக்கிறேன். எனக்கு வந்து பின்னாடி முதுகு வலி, பாத்திரம் கொஞ்ச நேரம் வேலை பண்ணேன்னா நின்று வைக்கணும், பேக் பெயின் வந்துடும். அப்போ கொஞ்சம் நேரம் உட்காந்துவோம். பின்னாடி கூட கொஞ்சம் தூரம் நடந்தேன்னா மதப்பெல்லாம் வரும். அப்புறம் கொஞ்சம் தூரம் உட்காந்துட்டோம்னா சரியாயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த பின்னாடில இருந்து கால் வரைக்கும் நைட் ஆனா வலி வந்துடும். அப்புறம் நைட்டு வலி வருதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது வந்து அங்க சரியாகல. அது இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தோம், நல்லா கவனிச்சாங்க, நல்லா குறைஞ்சிருக்கு. 100க்கு வந்து 90% மேல எனக்கு நல்லா வலி குறைஞ்சிருச்சு. இப்ப எனக்கு நான் கொஞ்சம் நல்லா இருக்கேன். அதனாலதான் நான் எனக்கு டிஸ்சார்ஜ் ஆகி நான் வீட்டுக்கு போறேன். எனக்கு வந்து இங்க வந்து டேப்லெட் ஊசி எதுவுமே போடல. ஓரளவுக்கு நல்லா நான் நடக்கிறேன். வர்றப்ப கொஞ்சம் வலியா தான் இருந்தேன். வீட்டுக்கு போறப்ப நல்ல வலி இல்லாம நான் வீட்டுக்கு போறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டலே நல்லா இருந்தேன், நல்லா கவனிச்சாங்க, ரொம்ப நல்லா எடுத்தாங்க. சரி, தேங்க்யூ.
தேங்க்யூ.